வன்னியர் சமுதாய மக்கள் அதிகம் வாழுகிற பகுதிகளில் அந்த சமுதாயத்தினுடைய வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து அவரோடு மோதுகிற பொழுது ஏற்கனவே காலங்காலமான ஒரு முட்டல் மோதல் உரசல் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தேர்தலில் அப்படி ஒரு இது வருகிற பொழுது நிச்சயமாக அது எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய தொகுதிகளாக தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கம் முதலே ஆட்சி மாறி மாறி தான் வந்திருக்கு. அப்போ ஒரு தொடர் வெற்றி என்பது இந்த முறை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று திமுக தீவிரமாக களமாடுகிறது. வெற்றி பாதையை நோக்கி நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி மிக தீவிரமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தன் பிடிவாதத்தை தளர்த்தி இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்களை கொஞ்சம் அரவணைச்சிருந்தார்னா எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு எதிராக கட்சிகளை தொடங்கி நடத்தியவர்களை கூட அரவணைத்தார்கள். அவங்களுடைய நோக்கம் கட்சி முக்கியம், கட்சி வெற்றி பெறணும், திமுகவை எதிர்த்து வெற்றி பெறணும். தனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை அந்த இரு தலைவர்களுடைய அந்த ஆதரவு, இரட்டையினுடைய ஆதரவு இது நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறார். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அது வருமா அப்படின்னு ஏன் இந்த சந்தேகத்தை கிளப்புறேன்னா, இந்த வரம் கொடுத்த இறைவன் கையிலேயே தலைவிட்ட கதையாக அவர்களுடைய செயல்பாடில் இவர் முழுமையாக உடன்பாடில்லை. அவரை அரசியல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் நோக்கமும் பெரியவர் ராமதாஸுக்கு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை விட டிடிவி தினகரனுடைய துரோகம் என்பது பல மடங்கு பெரியது. அதனால் பாதிக்கப்பட்ட சசிகலா அந்த எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயா? நன்றி, மகிழ்ச்சி. 5 முனை போட்டி அப்படி என்று களம் இப்போ மாறி இருக்கு ராமதாஸ் சசிகலாவுடைய வருகையிலால். இப்படி இருக்கிற இந்த சூழலில் அதிமுக, திமுக, அதே போல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அதே போல் விஜய், நாம் தமிழர், தாவேகா, நாம் தமிழர், சசிகலா, தினகரன், இப்படி இப்போ களம் மாறி இருக்கா? அதாவது பார்த்திங்கன்னா எதிரும் புதிருமா அதிமுக போட்டியிடுற இடத்துல திமுக அது கவனிக்கக்கூடிய விஷயமாகவும், அதே போல் பாஜக போட்டியிடுற இடத்துல காங்கிரஸ், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 தொகுதியில் போட்டிடுறாங்க. அதே போல் திருமதி சசிகலா அவர்கள் மற்ற வேட்பாளர் காட்டிலையும் அமமுக போட்டியிடுகிற தொகுதிகளில் ரொம்ப அதிதீவிரமாக களப்பணியாற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்கள் பார்வையா? தேர்தல் களத்தில் இந்த யுக்திகளை வகுப்பது அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி தான். எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இலக்கை அடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், வழிமுறைகளை பற்றி கவலை இல்லை என்கிற போக்கு பார்வை வந்துருச்சு. இப்போ கடந்த பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்த முன்னோடிகள், அமைச்சர்களை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் களம் இறக்குவாங்க. பெரிய அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு 1-2 இடங்கள் கொடுக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி. ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எப்படின்னா, அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற எல்லா தொகுதிகளையுமே சேஃபாக எடுத்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களோடு, முன்னணியினரோடு மோதுவதற்கு, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடு மோதுவதற்கு இவர்களுடைய தோழமை கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை, பாட்டாளி மக்கள் கட்சியும், வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும், அமமுக போன்ற கட்சிகளை தான் களம் இறக்கியிருக்கிறாங்க. சில தொகுதிகளில் நேரடி போட்டி என்று வருவது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வன்னியர் சமுதாய மக்கள் அதிகம் வாழுகிற பகுதிகளில் அந்த சமுதாயத்தினுடைய வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து அவரோடு மோதுகிற பொழுது ஏற்கனவே காலங்காலமான ஒரு முட்டல் மோதல் உரசல் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த தேர்தலில் அப்படி ஒரு இது வருகிற பொழுது நிச்சயமாக அது எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய தொகுதிகளாக தான் இருக்கும். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளை அது தோற்றுவிக்கும். அதை நிச்சயமாக தேர்தல் கமிஷன், காவல்துறை, அரசு சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தேர்தல் முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முரண்பாடு முற்றிலுமாக கலைந்து போகின்றது.
இல்லை அது இருக்கும், அதுதான் அது சொல்கிறேன். அது அடுத்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன். முரண்பாடு சுத்தமா அப்படியே பார்த்தீங்கன்னா அதுதான் தேர்தல் வெற்றி இல்ல மட்டும் அந்த நல்லிணக்கம் அங்க தெரியுதுங்கிற. நிச்சயமா நிச்சயமா. தென் மாவட்டத்தை விட ஆமா. அந்த நல்லிணக்கம் வந்து முடிவு வந்த உடனே அந்த நல்லிணக்கம் வந்து தெரிய ஆரம்பித்தது. வந்துடுது. கிட்டத்தட்ட 80, 90களில் இருந்த அந்த தீவிரத்தன்மை இப்போ இல்லை. இல்ல. ஆமாம், பெருமளவு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் இல்லைங்களா? நிச்சயமா நிச்சயமா அது வரவேற்கத்தக்கதும் கூட. நீங்கள் நான் குறிப்பிட்டது மாதிரி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று வருகிற பொழுது, தீவிரமாக களமாடுகிற பொழுது, உணர்ச்சி வயப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் அந்த மாதிரி சிறு சிறு உரசல்கள் மோதல்கள் வரும். அதைத் தொடர்ந்து ஒரு வெற்றி என்று அறிவித்து விட்ட பிறகு அந்த தேர்தல் முன்விரோதத்தை முற்றும் முழுவதுமாக மறந்து விட்டு அவங்க தங்களுடைய பணிகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தேர்தல் காலத்து இந்த பரபரப்பு என்பதும் தீவிரத்தன்மை என்பதும் தேர்தலுக்கு பிறகு தொடராது காலங்காலமாக நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்பு கூட ஒரு முன்விரோதம் காரணமாக அங்கங்கே சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளாக, பக்குவப்பட்ட வேட்பாளர்களாக நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகளுமே மாறிவிட்டதுனால பழைய மாதிரியான அந்த கலவரங்கள் இதுவெல்லாம் இப்போதைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்தோம், 7வது முறை ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் அப்படின்னு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை பெற்றார். ஹாட்ரிக் வெற்றின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவும் 2011 ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சின்னு 2016 ஒரு தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்திட்டார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடக்கம் முதலே ஆட்சி மாறி மாறி தான் வந்திருக்கு. அப்போ ஒரு தொடர் வெற்றி என்பது இந்த முறை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று திமுக தீவிரமாக களமாடுகிறது. வெற்றி பாதையை நோக்கி நம்ம போயே தீரணும் அப்படிங்கிற மாதிரி மிக தீவிரமாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. 67 இருந்து 76 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தானே அது? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒரு 10 ஆண்டு கால இல்லை இல்லை, இப்போ 67 ஆட்சி அமைந்தோடனே 69 பேரறிஞர் அண்ணா இறந்துட்டார். இப்போ 69 அண்ணா விட்டு சென்ற அந்த இடத்துல தான் மரியாதைக்குரிய கலைஞர் இருந்தார். அவர் தேர்தலை சந்தித்தது 1971 தான். 76 ஆட்சி போயிடுச்சு. 77 புரட்சித் தலைவர், 80, 84 புரட்சித் தலைவர். அதுக்கடுத்து 89 இவங்க வர்றாங்க, 91 ஜெயலலிதா, 96 திமுக. அதை நான் சொல்கிறேன். அது மாறி மாறி தொடர் வெற்றியை திமுக சாத்தியப்படுத்தலை. இந்த முறை அதை சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் களமிறங்கியிருக்கிறாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 77 தொடங்கி கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77, 80, 84, செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91, 2001, 2011, 2016 ஒரு 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. இப்போ இவருமே கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. அந்த 7வது ஆட்சி தான் அந்த ஆட்சி. இப்போ 8வது முறையாக நாம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறங்கி வெற்றி பெற வேண்டும் என்கிறார். ஏன்னா அவர் அந்த கடந்த 2017 செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறது உலக பிரசித்தம். இன்னும் கூட ஓடிட்டு இருக்கு வலைத்தளங்கள், அதை நம்ம மறந்துடுவோம். ஆனால் இப்போ தேர்தலை எதிர்கொண்டு அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிறதுனால தான் இப்போ தீவிரமாக அவரும் களமாடுகிறார். இதில் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தன் பிடிவாதத்தை தளர்த்தி இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்களை கொஞ்சம் அரவணைச்சிருந்தார்னா, எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு எதிராக கட்சிகளை தொடங்கி நடத்தியவர்களை கூட அரவணைத்தார்கள். அவங்களுடைய நோக்கம் கட்சி முக்கியம், கட்சி வெற்றி பெறணும், திமுகவை எதிர்த்து வெற்றி பெறணும்னு. அப்போ மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்க, இந்த 100% தொண்டர்களின் ஆதரவு மிக்க அந்த 2 பெரும் தலைவர்களின் வழியில் எடப்பாடி பழனிசாமி நடைபெற்றிருக்க வேண்டும். அப்போ வெற்றியை எளிதில் சாத்தியப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொது வெளிப்பார்வை, கட்சியினர் பார்வை, நிர்வாகிகளும் பலர் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி நான் ஒரு வியூகம் வச்சுருக்கேன், நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் களம் இறங்கியிருக்கிறார். தனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை அந்த 2 தலைவர்களுடைய அந்த ஆதரவு, இரட்டையினுடைய ஆதரவு இது நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறார். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அது வருமா அப்படின்னு ஏன் இந்த சந்தேகத்தை கிளப்புறேன்னா, திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவர்கள் இன்னும் இருக்காங்க தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில். அதே மாதிரி டிடிவி தினகரனுடைய நிலைப்பாட்டை விரும்பாதவர்கள், அவர் எடுத்த முடிவு எதிர்த்து நிற்பவர்கள், அவர்களும் ஓபிஎஸ் பின்னால் அணிவகுத்து அவர் திமுகவுக்கு போன உடனே அவரை புறக்கணித்து விட்டவங்க எல்லோருமே திருமதி சசிகலாவை சந்தித்து
வேட்புமனு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வேட்புமனு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். அப்போ இதே அவர் சசிகலா அவர்கள் மிக சாமர்த்தியமாக பெரியவர் ஐயா மருத்துவர் ராமதாஸை சந்தித்து அவரும் சசிகலாவும் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை தொகுதி என்னன்னு தெரியல. இந்த 2 பேருக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னா, தான் பெற்றெடுத்த வளர்த்த மகன், சொந்த மகனே அன்புமணி, இந்த வரம் கொடுத்த இறைவன் கையிலேயே தலை வைத்த கதையாக அவர்களுடைய செயல்பாடில் இவர் முழுமையாக உடன்பாடில்லை. அவரை அரசியல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் நோக்கமும் பெரியவர் ராமதாஸுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் வளர்த்த வளர்ப்பு பையனான தன் அக்கால் மகன் டிடிவி தினகரன் எந்த துரோகியை வீழ்த்துவேன் என்று அமமுகவை தொடங்கினாரோ அந்த அமமுகவை கொண்டு போய் அங்கேயே அடமானம் வச்சுட்டாரு. துரோகியோடு துரோகி கைகோர்த்து விட்டார், அவரை வீழ்த்த வேண்டும் என்று திருமதி சசிகலாவும் நினைக்கிறாங்க. இப்போ இந்த தனிப்பட்ட விரோதம் என்பது இவர்கள், நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போட்டியிடுகிற அந்த கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்த உடனே அந்த வேட்பாளர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நெருங்கிய உறவினர்களை, இரத்த சம்பந்தம் உள்ளவர்களை தான் நான் களத்தில் இறக்குவேன், அதற்கான பட்டியலை தயார் செய்யுங்கன்னு ஐயா சொல்லிட்டாருன்னாங்க. அப்போ அது ஒரு பெரிய பாதிப்பு அதிமுக என்டிஏ அணிக்கு உருவாக்கும். அதே போல் 11 தொகுதிகள் அமமுக, அந்த அமமுகவில் உள்ள 11 தொகுதிகளிலும் சசிகலா வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது அமமுக தோற்றுவிக்கப்பட்டதே சசிகலாவுக்காக தான். அது அவரே சொன்னார், டிடிவி தினகரன் சொன்னார், இருந்தாங்க. அப்போ இந்த வாக்குகள் ஒரு 40-50 தொகுதிகளில் திமுக என்டிஏ கூட்டணியுடைய வெற்றியை பாதித்தால் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? ஒரு கேள்விக்குறி. மற்றவர்களுக்கு வேணா வந்து கட்சிக்காரங்களுக்கு சின்னம்மா, இவருக்கு சொந்த சின்னம்மா இல்லையா? ஆமாம் ஆமாம், அவங்க தான் வளர்த்தாங்க. அவர் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே திரும்ப 1ஆம் ஆண்டு முடிச்சுட்டு வந்தோடனே 2ஆம் ஆண்டு அவர் அனுப்பணும்னு அவங்க அப்பா பிரயத்தனப்பட்டு வந்தபோது இவர் போக விரும்பலை. பெங்களூரில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் இதில் தான் ஏதோ சேர்ந்துருந்தார். அப்போ இந்த அம்மா தான் நான் என்கிட்ட இருக்கட்டும், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு அரசியல் பயிற்சி கொடுத்து அவரை கட்சியினுடைய பொருளாளராக்கி, அமைப்பு செயலாளராக்கி, நாடாளுமன்ற உறுப்பினராக்கி எல்லாம் செய்து வளர்த்தவர். சில சுயநல செயல்பாடுகள் காரணமாக செல்வி ஜெயலலிதாவினுடைய கோபத்திற்கு ஆளாகி கட்சியிலிருந்து விலக்கப்பட்டு 10 ஆண்டுகள் சிங்கப்பூர், சென்னை, மும்பைன்னு போயிட்டு இருந்தார். திரும்ப அவருடைய மறைவுக்கு பிறகு, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அழைத்து வந்து அவரை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் உட்கார வச்சுட்டு தான் சிறைக்கு போகிறார். ஆனால் அவரே எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட்டார். எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை விட டிடிவி தினகரனுடைய துரோகம் என்பது பல மடங்கு பெரியது. அதனால் பாதிக்கப்பட்ட சசிகலா அந்த எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இவர்களால் அனைத்து இந்த அதிமுக என்டிஏ வெற்றியினில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதான் என்னோட பார்வை. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்ல வரீங்க. பெரிய தாக்கத்தையும் உண்டு பண்ணுவாங்க. அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் திருமதி அம்மையார் சசிகலா அவர்களும் ஒரு தொகுதியில் ஒரு குறைந்தபட்சம் வாக்குகளை பிரிப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் கோடிட்டு காட்டினீங்க. இப்போ வன்னியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடு, அந்த விஷயத்தை வந்து இவர் பேசாத வரைக்கும் எப்படி வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? திருமதி சசிகலா அம்மையாரை வந்து இது வரைக்கும் பேசலை, இனிமேல் பேசினா அதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இல்லை இதில் என்னென்னா, இந்த 10.5% என்பதற்கு உடனடியாக அவசரமாக கையெழுத்து போட்டு மசோதாவை நிறைவேற்றிய எடப்பாடி பழனிசாமி அது தீவிரம் காட்டலை. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் வந்து சட்ட ரீதியாக சில பிரச்சனைகளை பண்ணுறோம், ஒரு கமிஷன் போட்டாங்க, அந்த கமிஷனும் கூடலை, எதுவுமே பண்ணலை. அப்போ இந்த யதார்த்த நிலையை உணர்ந்துட்டாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இதை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்கிறது இந்த 2 தரப்பும் தான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லணும், அனைத்து இந்த அதிமுக சொல்லணும். இந்த தேர்தலை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு, திரு டிடிவி தினகரனுக்கு, இவர்களுக்கு துணை நிற்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற ஒரே கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் களம் புகுந்து வந்திருக்கிறாங்க. 1-2 தொகுதிகளில் ஒருவேளை வெற்றி பெற்றால், தென் மாவட்டங்கள்லேயோ மேற்கு மாவட்டங்கள்லேயோ வட மாவட்டங்கள்லேயோ, அப்போ சட்டமன்றத்தில் அதுக்கு குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். திரு எஸ்வி சேகர் அவர்களும் திரு பொன்ராஜ் அவர்களும் பேசிய பேச்சு கொஞ்சம் சர்ச்சையாக மாறிட்டு வருது. உங்களுடைய பார்வை? பொதுவாக இது போன்ற சர்ச்சைக்குள்ளே நான் தலையிடுறதே இல்லை. அதாவது பொது வெளிகளில் ஒரு மரியாதைக்குரிய நபர்களாக மதிக்கப்படுபவர்கள் பொது வெளியில் நாவடக்கம் தேவை. நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறது பொது வெளிகளில் மக்கள் மத்தியில், குறிப்பாக தாய்மார்களை அவமானப்படுத்துகிற யார் எந்த நேரத்தில் பேசினாலும்
அதில் எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லை. மிகச்சிறந்த இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவருடைய அரசியல் ஆலோசகராக இருந்த திரு பொன்ராஜ் அவர்கள் நிச்சயமாக அந்த கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் பொது இடங்களில் 4 பேர்கிட்ட பேசுகிற போது கமெண்ட் அடித்து சில பேர் பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், உதடு கடந்தால் உலகு கடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக சரியாக சொன்னீங்க. ஆமாம். அப்போ இதை ஒவ்வொரு அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இதில் செயல்படணும். அதை விடுத்து இது போன்ற வருகிற பொழுது விமர்சனங்கள் கடுமையாக வரும், எதிர்ப்புகள் கடுமையாக வரும். அதனால் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த தரம் தகுதிக்கும் இழுக்கு வந்துவிடும். எனவே எச்சரிக்கையாக பேச வேண்டும். இல்லை, புதருக்கு பின்னாடி போகிற பெண்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்ட்டு அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி உள்ளே போய் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு அரசாங்கத்தின் கடமை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பொதுவெளி கருத்து, மக்களுடைய கருத்து. அது அரசாங்கம் என்ன நடக்கணும் என்னென்னா, இதில் ஒரு உடல் உபாதையை கழிக்க ஒரு கிராமத்தில் புதரை நாடி செல்ல வேண்டிய ஒரு அவலமான நிலை அந்த கிராமத்தில் இருக்க அந்த பெண்ணுக்கு, இளம்பெண்ணுக்கு இருக்கிறதுங்கிற போது இந்த அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டாமா? அதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. பாதுகாப்பற்ற ஒரு நிலை அங்கே இருந்ததுன்னு. லைட்டு போடுவாங்களா, அரசாங்கம் ஒரு வீட்டுக்கும் போக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கத்தக்கது அல்ல என்பதுதான் என்னோட பார்வை. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து நன்றிங்க. நன்றி. வணக்கம்.